தமிழ்நாட்டுல நாங்க தான் மாற்றத்தை கொண்டு வர போறோம், நாங்க தான் மாற்று அரசியல் செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி தேர்தலை சந்திச்ச திரு விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் உங்களுடைய முதல் தேர்தலையே வெற்றி பெற்று ஒரு ஆட்சியை பிடித்து ஒரு மாபெரும் சாதனை நிகழ்த்தி இருக்காங்க. இப்போ ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னப்பா நீங்க சொன்ன மாற்றம், என்ன மாற்று அரசியல்னு கேட்டா, நாங்களும் திராவிட அரசியல் தான் பண்ண போறோம், ஆனா இந்த திராவிட அரசியலை நாங்க தான் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் நாங்க சொன்ன மாற்று அரசியல் அப்படிங்கிற ரேஞ்சில தான் அவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கு. அதாவது இந்த பிஎம் திட்டத்துல நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், முன்னாடி இந்த திமுக அரசாங்கம் அதுல இணையல, எங்க இருமொழி கொள்கைக்கு எதிராக இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த திட்டத்துல இணையாம இருந்தாங்க. இப்போ தாவேகாவினுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சரும் அதேதான் சொல்லியிருக்காரு, எங்களுடைய நிலைப்பாடும் இருமொழி கொள்கை தான், மத்திய அரசினுடைய அச்சுறுத்தலுக்கு அந்த அழுத்தங்களுக்கு அடிபணிய மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது கரெக்டா? மக்கள் இதைத்தான் இவங்க கிட்ட இந்த மாற்ற இந்த மாதிரியான ஒரு அரசாங்கத்தை, இந்த மாதிரியான ஒரு நிர்வாகத்தை தான் எதிர்பார்த்தாங்களா? இதுல என்ன இருக்கு அப்படிங்கறது தான் இன்னைக்கு பதிவுல பார்க்க போறோம். அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இது தடம் யூடியூப் சேனல். தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதிப்பவன் மாமனிதன். இன்னைக்கு நம்ம வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இந்த வீடியோ போலாம். இந்த இருமொழி கொள்கை மும்மொழி கொள்கை எல்லாம் போறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த பிஎம் ஸ்ரீ திட்டம்னா என்ன அப்படிங்கறத சுருக்கமா பாத்துருவோம். அதாவது இந்த பிஎம் ஸ்ரீ திட்டம் அப்படிங்கிறது மத்திய அரசாங்கம் அவங்க நடத்தக்கூடிய கேந்திரிய வித்யாலயா அப்புறம் நவோதயா பள்ளிகள் போக மாநில அரசு தேர்ந்தெடுத்து கொடுக்கக்கூடிய குறிப்பிட்ட சில அரசு பள்ளிகள், அதாவது ஒரு 500 ஸ்கூல்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு 500 ஸ்கூல்ஸ் செலக்ட் பண்ணி அதை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அனுப்புனாங்க அப்படின்னா, அதுல சென்ட்ரல் கவர்மெண்ட் செலக்ட் பண்ணக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூல்ஸுக்கு ஃபண்ட் கொடுப்பாங்க. அந்த ஃபண்ட் மூலமாக இவங்க இந்த ஸ்கூலுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதனுடைய கேம்பஸ் எல்லாத்தையுமே அப்கிரேட் பண்ணி அதுல ஒரு உயர்ந்த கல்வி உயர்ந்த தரத்திலான கல்வியை கொடுக்கலாம். அதாவது லேட்டஸ்ட் டெக்னாலஜியோட மாடர்னைஸ்ட் கிளாஸ் ரூம்ஸ் எல்லாம் இது பண்ணி ஒரு நல்ல தரமான கல்வி கிடைக்கிறதுக்கான ஃபண்டை சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கும். அந்த ஸ்கூலை நடத்த போறது என்ன ஸ்டேட் கவர்மெண்ட் தான். ஆனா அதை என்னென்ன மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்டு வரணும், என்ன மாதிரியான எஜுகேஷன் மெட்டீரியல்ஸ் எல்லாம் அதுல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், என்ன மாதிரியான சிஸ்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லி அதுக்கான பணத்தையும் கொடுத்துருவாங்க. அதை மாநில அரசு சரியாக நடந்து இது இன்வெஸ்ட் பண்ணி பண்றாங்களா அப்படிங்கறத மானிட்டர் பண்ணும். பட் இந்த கல்வி நிலையத்துடைய நிர்வாகம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க தமிழக அரசு கிட்ட தான் இருக்கும். கொடுக்கக்கூடிய ஃபண்டும் அதுக்கு செய்யக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் மத்திய அரசுடைய வழிகாட்டுதல் படி இருக்கும். இதுதான் இந்த பிஎம் ஸ்ரீ திட்டம் அப்படிங்கிறது. இது கேந்திர வித்யாலயம் மட்டும் இல்லாம செலக்ட் பண்ணக்கூடிய மாநில அரசு பள்ளிகளுக்கும் இருக்கு. அதனால அந்த பள்ளிகளுடைய தரமும் ஒரு நல்ல பயங்கரமான அளவுல உயரும் அப்படிங்கிறது தான் சொல்லக்கூடிய விஷயம். ஆனா இதுல சிக்கல் அப்படிங்கிறது என்ன எங்க வருது அப்படின்னா, மும்மொழி கொள்கை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 2020 கொண்டு வரப்பட்ட NEP புதிய தேசிய கல்விக் கொள்கை அப்படிங்கிறது படி மும்மொழி கொள்கை அப்படிங்கிறது தான் இங்க மாநில அரசு முரண்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் தமிழக அரசினுடைய பள்ளிகள்ல இருமொழி கொள்கை தமிழ் மற்றும் ஆங்கிலம் தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. பட் இந்த இதுபடி மும்மொழி கொள்கை இருக்கு. இந்த மும்மொழி கொள்கை அப்படிங்கிறது தமிழ் இங்கிலீஷ் போக ஏதேனும் ஒரு இந்திய மொழி அப்படிங்கிறதா இருக்கு. ஆனா இதை முன்னாடி இந்த திமுக அரசாங்கம் இதை மறைமுகமாக இந்திய திணிக்கிறாங்க. இப்படி சொன்னா நிறைய பேர் ஹிந்தியை தான் எடுப்பாங்க, இது ஹிந்தி திணிப்பு ஆயிடும் அப்படின்னு சொல்லி திமுக அரசாங்கம் இத வரவிடாம பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ தாவேகாவும் இதையே காரணமாக சொல்லி நாங்க இதை ஏற்க மாட்டோம், மத்திய அரசினுடைய அழுத்தத்திற்கு அடிபணிய மாட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுல அவங்க சொல்லக்கூடிய குறை என்ன அப்படின்னா, 2 வருடங்களாக மத்திய அரசினுடைய கல்வி நிதி வரல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் இதெல்லாம் இவங்க சொல்றாங்க, இந்த இருமொழி கொள்கை கல்விக் கொள்கை இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இவங்க சொல்ற லாஜிக்கான ரீசனே எடுத்து பார்த்தாலும் இவங்க இந்த மாதிரி இந்தி திருப்பி நாங்க எதிர்க்கிறோம், இருமொழி கொள்கை தான் எங்களுக்கு வேணும், மும்மொழி கொள்கை வேண்டாம் அப்படின்னு இவ்வளவு ரொம்ப தீவிரமா எதிர்க்கிறாங்களே. இந்த மத்திய அரசாங்கத்தை எதிர்க்கக்கூடிய இவ்வளவு தீவிரமா இருக்கக்கூடிய திமுகவும் சரி தாவேகாவும் சரி ஒரு விஷயத்த மறந்துட்டாங்க. அதாவது அது என்ன அப்படின்னா, பாஜகவினுடைய தீவிர எதிரியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஆளுகின்ற மாநிலத்துல கூட இந்த பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்ஸுக்கு கையெழுத்து போட்டு அங்க கிட்டத்தட்ட 500-700 ஸ்கூல்ஸுக்கு பள்ளிகளுக்கு மேற்பட்ட பள்ளிகள்ல இந்த பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்ஸ் ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு நான் சொல்லுவோம். அதாவது காங்கிரஸ் ஆட்சி செய்யக்கூடிய கர்நாடகா, தெலுங்கானா போன்ற மாநிலங்கள்ல கூட இந்த பிஎம் ஸ்ரீ திட்டம் செயல்படுத்தப்பட்டிருக்கு. கம்யூனிஸ்ட் அரசாங்கம் இருந்த கேரளா கூட போன வருஷம் அக்டோபர்ல இந்த ஸ்கீம்ல கையெழுத்து போட்டு ஜாயின் பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கிறப்போ திமுக ஒரு அரசியல் செஞ்சது அப்படின்னா தாவேகா எதற்காக அந்த அரசியலை செய்ய வேண்டும்? இதுதான் இன்னைக்கு மக்கள் மத்தியில இருக்கக்கூடிய கேள்வி. இந்த இருமொழி கொள்கை மும்மொழி கொள்கை இதெல்லாம் உங்க அரசியலுக்கு வேணா சரியாக இருக்கும், ஆனால் மக்களுடைய மனநிலையில இருந்து பாருங்க.
ஒரு குழந்தைக்கு ஸ்கூல் ஃபீஸ் அப்படிங்கிறது எல்கேஜிக்கே இன்னைக்கு கிட்டத்தட்ட 1,00,000 வருது. அப்படின்றப்ப 2 குழந்தைகளை படிக்க வைக்கக்கூடிய பெற்றோர்கள் வந்து வருஷத்துக்கு 2.5 to 4 லட்சம் வரைக்கும் ஃபீஸ் கட்டக்கூடிய ஒரு நிலைமையில இருக்காங்க. அந்த ஹையர் கிளாஸ் போக ஃபீஸ் அதிகமா தான் ஆகும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில இந்த பிஎம்ஸ்ரீ ஸ்கூல் மாதிரியான திட்டங்கள் இம்ப்ளிமெண்ட் செய்யப்பட்டு அரசு பள்ளிகள்ல தரமான கல்வி கிடைச்சு அதுல ஒரு மொழியை எக்ஸ்ட்ராவா படிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்தா தாராளமா பெற்றோர்கள் வந்து அந்த குழந்தைகளை ஒரு மொழி கத்துக்கிறதுல என்னப்பா தப்பு அப்படின்னு சொல்லி ஊக்குவிச்சு அங்க வந்து இது பண்ணுவார்களே தவிர கண்டிப்பாக இதை மும்மொழி கொள்கை இருமொழி கொள்கை எல்லாம் பப்ளிக் இதை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. இதை நீங்க செயல்படுத்துனீங்க அப்படின்னா மக்களுக்கு எவ்வளவு நன்மை நடக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதாவது ஒரு தரமான கல்வி ஒரு அரசு பள்ளியில கம்மியான செலவுக்கு கிடைக்குது அப்படின்றப்போ மக்கள் வந்து எவ்வளவு தூரம் உங்களை பாராட்டுவாங்க. இது மக்கள் மத்தியில உங்களுடைய செல்வாக்கை எவ்வளவு தூரம் உயர்த்தும் யோசிச்சு பாருங்க. நீங்க இதை செய்ய போறீங்களா இல்ல நாம இதை ஒத்துக்கிட்டோம்னா மத்திய அரசு கூடிய அழுத்தத்துக்கு அடிபணிஞ்சிட்டோம்னு சொல்லுவாங்களே அப்படின்னு நீங்க தயங்க போறீங்களா? மக்களுடைய நலன் முக்கியமா இல்ல அரசியல் முக்கியமாங்கிறத விஜய் அவர்களும் தாவேகாவும் முடிவு பண்ணணும். இதுக்கு முன்னாடி இருந்த திமுக அரசாங்கத்துக்கு மக்கள் நலன் முக்கியம் இல்ல அரசியல் தான் முக்கியம் தான் அவங்க இருந்தாங்க அப்படின்னு தான் உங்களுக்கு ஓட்டு போட்டு மக்கள் வந்து உங்களை ஆட்சியில உட்கார வச்சிருக்காங்க. ஆனா நீங்க வந்து என்ன பண்றீங்க? நாங்களும் அதே அரசியலை தான் செய்வோம் அப்படின்னு சொல்றீங்க. இப்ப எதிர்கட்சிகளுடைய அழுத்தத்துக்கு அவங்க மத்திய அரசாங்கத்துடைய அழுத்தத்துக்கு அடிபணிஞ்சு போயிட்டாருன்னு யாராவது உங்களை சொன்னா உங்களுக்கு ஏன் இந்த கேள்வி கேட்கணும்னு தோணல? அதாவது தெலுங்கானாவில காங்கிரஸ் இதே பிஎம்ஸ்ரீ திட்டத்துல கையெழுத்து போட்டிருக்காங்க. கர்நாடகாவில சித்தராமையாவுடைய காங்கிரஸ் அரசாங்கம் கையெழுத்து போட்டிருக்காங்க. அப்போ காங்கிரஸ் அடிபணிஞ்சிருச்சா அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டா எந்த எதிர்கட்சிகள் பதில் சொல்ல முடியும்? எதிர்கட்சிகளுக்கு பதில் சொல்றதுதான் உங்களுக்கான அரசியலா இல்ல மக்களுக்கு நல்லது செய்யறது அரசியலா? நீங்க துணிஞ்சு போய் சொல்லலாம் இந்த திட்டத்தின் மூலமா என்னுடைய மக்களுக்கு குறைவான செலவுல தரமான கல்வி கிடைக்கும்னா நான் அதை ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்குன்னு நீங்க சொன்னீங்கன்னா மக்கள் உங்க மேல எந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கையை வச்சு உங்களுக்கு எந்த அளவு ஒரு ஆதரவை கொடுப்பாங்கன்னு நினைச்சு பாருங்க. இதை நீங்க செஞ்சீங்கன்னா அடுத்த தேர்தலில் நீங்க நிச்சயமாக அடுத்து வரக்கூடிய பல தேர்தல்களிலும் தனி பெரும்பான்மையோட ஜெயிக்கலாம் அப்படிங்கிறது தான் உண்மை. மாறாக நீங்க எதிர்கட்சிகள் விமர்சனம் செய்வாங்களே அவங்களுக்கு நம்ம இந்த ஒரு டெம்ப்ளேட் திராவிட டெம்ப்ளேட்டுங்கிற அரசியலை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்களும் திமுக மாதிரியான மற்றொரு கட்சி தான் அப்படிங்கிறத மக்கள் வந்து கொஞ்ச காலத்திலேயே புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கறத நிப்பாட்டிடுவாங்க. மக்களுடைய நம்பிக்கையையும் நீங்கள் இழக்க வேண்டிய ஒரு நிலைமை வரும். அதனால இது வந்து நீங்க மக்களோட நிக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு காட்டக்கூடிய ஒரு சிறந்த வாய்ப்பாக தான் நான் பாக்குறேன். எந்த ஒரு பெற்றோர்களும் லட்சக்கணக்கில் ஃபீஸை கட்டுறவங்க தன்னுடைய பையனுக்கு ஒரு குறைவான தன்னுடைய பிள்ளைகளுக்கு குறைவான செலவுல தரமான கல்வி கிடைக்குது. அதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் எக்ஸ்ட்ரா ஒரு லாங்குவேஜ் படிக்கணும் அப்படின்னா அதை எந்த பெற்றோர்களும் வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா கத்துக்க வைப்பாங்க. எத்தனையோ பெற்றோர்கள் பிரைவேட்டா ஹிந்தி மட்டும் இல்லைங்க பிரெஞ்சு ஜெர்மன் மேண்டரின் அப்படின்னு தங்களோட குழந்தைகளை படிக்க வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு தரமான கல்வி அரசு பள்ளியில குறைவான செலவுல கிடைக்குது அப்படின்றப்போ எந்த பெற்றோர் அதை விடுவாங்க? அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை நீங்க உங்களுக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மக்கள் ஆதரவு அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல இருக்கும். இது உங்களுக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு. இதை நீங்க மக்களுக்கு நல்லது செய்ய பயன்படுத்த போறீங்களா இல்ல எதிர்கட்சிகளுக்கு பதில் சொல்றதுக்கான அரசியலா பயன்படுத்த போறீங்களா அப்படிங்கிறது தான் உங்களுடைய ஆட்சி மீதான ஒரு நம்பிக்கையும் ஒரு மதிப்பீடையும் மக்களுக்கு கொடுக்க போகுது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தடம் பதிப்போம்.